இந்த வசனத்தை நீங்கள் வச்சுக்கின்னு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிடு. ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாமல் கடன் வாங்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு வருமானம் இல்லை, இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, கடன்காரன் நினச்சி அழுதுன்னு இருக்கிறேன். கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி ஆண்டவர் அந்த கடனை நான் அடைப்பேன்? எனக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மணி. என் அன்பு சகோதரி, யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றதை தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, என்னுடைய கடன் சுமையை நீங்கள் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? முதல் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பார்த்தீங்களா? உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை வச்சு அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், இந்த உலகத்தில் நான் வாழறதுக்காக நான் ஒரு வீடு கட்டினேன், அதுக்காக பேங்க் லோன் வாங்கிட்டேன், அதர் பேங்க்கில் லோன் வாங்கிட்டேன், அதனால் எனக்கு கடன் சுமை, கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இன்றைக்கி உடஞ்சி போயிருக்கிற ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களா, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ண சொன்னீங்கப்பா, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு யாருமே இல்லை, என்னை காப்பாற்றி விட, என்னுடைய கடன் சுமையை மாற்ற யாரும் முன் வர மாட்டுறாங்க. நான் கடன் வாங்கினால இந்த உலகமே என்னை வெறுத்துச்சு, எங்கள் சொந்தக்காரெல்லாம் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, கடங்காரின்னு சொல்லி எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க. வாங்கின கடத்தை கௌரவமான கொடுத்துட்டு இனி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உண்மையாக நான் இருப்பேன், சாட்சியாக இருப்பேன். ஏசப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கடன்ங்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த வேத வசனத்தை தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிங்க. ஒருவேளை வயசானவங்க